குதிக்கிற? தப்ப மறக்கணும்னா ஆகணும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல. ஒவ்வொரு செஞ்ச பார்வதி போறவங்கள வரவங்கள எல்லாரையும் வழிக்கு விழ வச்சாமா. இதோ பாருமா. ஏண்டா சங்கர், நீ காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல நடக்கிறவன் காலம் ஒடிக்க போனியா? அம்மா, தனியா போன ஒரு பொண்ணு தனிய மாறி பின் வந்தா ஒரு காலி போய் அவன் காலை ஒடிக்கத்தாமா இந்த வேலை செய்ய. அப்போ என்ன உங்களை விழ வச்சானா? ஏண்டா சங்கர், மாமாவியா விழ வச்சா? இப்ப பாரு. சங்கர், சிலை இல்லாம தடுமாறி இருந்த நம்ம காலூன்று நிக்க வச்சவரே இவர். எந்த கால காலம் எல்லாம் நாம வேணுமோ அந்த காலையா விழ வச்சு. அம்மா, அவசரப்படாம சொன்ன போதுண்டா, போதும். புரட்டு காளையா வளர்ற ஒண்ணு நான் அடக்க போனப்பெல்லாம் அதை தடுத்து செல்லம் கொடுத்தாரே இந்த அண்ணன். இவருக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. வாங்க வேண்டிய இந்த காலை நான் வைக்க வச்சுவேனா? என் நண்பன் செய்த கோளாறுமா. நான் பக்கத்து இந்த பாவத்துக்காக மாமா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சரி, போடு தோப்பு கரணும். தோப்பு கரணமா? ஆமா. 1 2 சரியா உட்காரணும். 1 சரியா உட்காரணும். 1 2 3 வேகமா. 1 2 3 சாப்பிடுறப்ப சில சமயம் நம்ம பல்லே நம்ம நாக்கு கடிச்சிடுது. பல்ல உடைக்கிறோமா, கேஸ் போடுறோமா? மாப்பிள என்ன மாப்பிளையோ என்ன மாமனாரோ? போமா, பிள்ளை களைச்சு வந்திருக்கா. வயசுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. நான் வர்றேன் மாப்பிள. மாமா, பாத்து போங்க. ஏடா யாராவது வாழைப்பழத்தை போட்டு போவாங்க, பைக் வந்தாங்க. அப்ப பாத்தியா, பெரியவங்களை கேலி செஞ்சா கை மேல பலன். வாழைப்பழத்தை போட்டா நான் சோப்பு கணம் போடணும். இப்ப மாமா போட்டுருக்காத, யார் சோப்பு கணம் போடுறது? கூப்பிடுங்க மாமா. தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசுறாங்க? மாமா உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடமா? நல்லா தூக்கி கொஞ்சம் போட்டு போடலாம். என்ன இது? எங்க சாமி? பரிசா? கேடா. என்ன மாப்பிள, சொல்லாம கிளம்பிட்டீங்க? வந்து அதாவது வந்து வந்து நீயும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் இருந்தேன். நீதான் புறப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியே. இனிமே உன்னை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? சத்தம் போடாதீங்க மாமா. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன போகவே விட மாட்டாங்க. இன்னைக்கு உன்னை போக விடாம தடுத்து நிறுத்திடலாம். ஆனா என்ன முடியுமா மாப்பிள, உன் உரிமை அடையறதுக்காக புறப்படுறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோ, உன்னால எந்த உயிருக்கு ஆபத்து வர வேண்டாம். சாதகம் செய்யறோம்னா பகவான்கிட்ட விட்டுடு. சரி மாமா. மாமா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போயிட்டேங்க தெரிஞ்சா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. நீங்க தான் அவங்களுக்கு ஆதரவு சொல்லணும். மாப்பிள்ள, இதெல்லாம் எனக்கு நீ சொல்லணுமா? பார்வதி என் கூட பிறக்காத தங்க, போதுமா? இந்தா 1000 ரூபாய் செலவு வச்சுக்க. எதிர்பாராத உதவி மாமா. இது என்கிட்ட சிக்கன சிங்கப்பூர் பார்ட்டிட்டு இருந்து கட்டிக்கிட்டு வந்தது. இதனுடைய விலைக்கு மலைக்கு வித்தியாசம் இல்லைங்க. வேலு, இதுக்கு மத்தியில பதிச்சிருந்த அசல் வைரம் எங்கப்பா? இது இருந்ததே இப்படித்தாங்க. ஓஹோ, வேலு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தான்ப்பா வைரத்தை வாயில போட்டுக்குவான். போடுறாங்க. வைரக்கல்ல எடுத்துட்டு கண்ணாடி கல்ல பதிச்சுட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா?
எக்ஸ்ரே இல்ல எக்ஸ்ரே. அத கண்டுபிடிச்சதே ஏன் கண்ணை பார்த்த பிறகுதான்டா. காசி நீ ரொம்ப ராசி. ஒரு தூசு கூட கிடைக்கல பாஸ். ஐயோ ரிவால்வர் வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளை சுத்தன. ஒரு நயா பைசா கிடைக்கல பாஸ். மூளைக்கு மூளை சுத்தின. எல்லாத்துக்கும் மூளை ஒண்ணு, உனக்கு ஒரு டன்னு. கண்ணு குடு. என்னடா துப்பாக்கியில் இருக்கிறதெல்லாம் தோட்டாவா இல்ல நீ செய்யற வேலைக்கு பேட்டாவா? பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ். இனிமே இது மாதிரி செஞ்சீங்க வயச கிடைக்கும். பாஸ் நம்மளை கண்டுபிடிக்க யாரோ வராம போடுங்க பாஸ். போய் கூட்டிட்டு வா. राम राम सौका राम राम सौका राम राम अच्छा अच्छा सौका நம்மள் ரங்கோன் மேலே இருந்து வர்றான். சேஜி தும் ரெங்கோன் மேலே இருந்து வர்றா. அச்சா டைமண்ட் தர்றா இல்ல. देखो सरकार இதுக்கு மோதிரம் கீ செய்து கைக்கு மாட்டிக்கினா குடும்பம் கெட்டு போகுது. குடும்பம் கெட்டு போதா? என்னையா அது குடும்பம் கெட்டு போறதா அவ்வளவு சந்தோஷமா சொல்ற? இல்லை சவுக்கார், இங்கிலீஷ்க்கு சொல்றான் 10 கண்ட்ரோல், அதே தமிழ்க்கு சொல்றான் குடும்பம் கட்டு போடுது. அடாடாடாடாடா ஏயா குடும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா? ஏயா தமிழை கொலை பண்ற? சவுக்கார் இதுக்கு பசார்க்கு ரேட்டு 10 லட்சம், தூக்கு பாதி பணம் தர்றான் 5 லட்சத்துக்கு. 5 லட்சம்? அடே அப்பா ஏ சேட்டு, இது திருட்டு கண்ணுதானே? என்ன திண்டுக்கல்லுடைய விலையே சொல்ற? நல்ல ஜந்தியா. சேட்டுக்கு போன் வந்திருக்கு. சேட்டு போன் வந்திருக்குது. அங்க போன் எதுக்கு வருது? அங்க போய் கேளு எதுக்குன்னு. அது இங்க வராது. வராது. ஹலோ ஹலோ, நம்ம தான் பேசுறோம். பணத்தை பேக் பண்ணிடு. இந்த சமயம் நான் இங்க இருக்கக்கூடாது. நான் நாகப்பட்டினம் போயிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ஸ்டேஷன் கார் இருந்துச்சு. பி கேர்ஃபுல். புதுசா இங்க யார் வந்தாலும் சரி, இந்த அடையாள சின்னத்தை காட்டினா மட்டும் உள்ள விடு. ஆல் ரைட். அயோக்கிய பையன், என்ன தைரியம் இருந்தா கொலை செய்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டாப்பட்டுப்பான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஓஹோ, பேப்பரை படிக்கிறீங்களா? ஆமா சார், கொலையாளியை பிடிக்க முடியாம போலீஸ் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்காம இருக்க போறான். ஏன் சார், கொலை செய்யும் போதே அகப்படாதன பதவிக்கு போய் சிக்குவானா? போலீஸ் வாழைப்பழம் தெரிஞ்சுப்பாங்க. கொலை செய்த முதுகுக்கு பின்னாலேயே தோற்றிட்டு தான் இருப்பாங்க. அவன் லட்சாதிபதியா இருக்கட்டுமே, பிடிக்கிறது தான். உங்களுக்கு என்ன சார் போலீஸ் மேல இவ்வளவு அபிமானம்? உங்களையே சிஐடியா போட்டுருக்கலாம் போல் இருக்கேன். போறது என்ன, நானே ஒரு சிஐடி தான். இப்ப கூட ஒரு கொலை கேஸ பிடிக்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க சிஐடியா? ஆமா சார், இந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு நம்ம ஆளை பிடிச்சு கொடுத்தாதான் போலீஸ் அதுக்கப்புறம் விசாரிப்பாங்கல்ல. நீங்க என்ன சார் அபிப்பிராயப்படுறீங்க? ஓஹோ, நீங்க அந்த கொலைகாரன் சொல்றீங்களா? நான் என்ன போல நினைச்சீங்க சார்? என்ன சார் தேர்ட் கிளாஸ் டிக்கெட்? நான் வந்து சார், நீங்க பாக்காட்டி இருந்தாலும் இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு முழுக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. இத்தாலியா எவ்வளவு பேர் பழைய டிக்கெட்டை வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்றாங்க. இந்த நாட்டுல சார் அவனுக்கு ரயில் வண்டின்னா ஏதோ மாமியா விட்டு வரதட்சணை நினைப்பு சார். சில பேருக்கு டிக்கெட் பிளீஸ் அப்படின்னு உங்க குரல் கேட்டாதான் அப்பதான் தூக்கமே வரும். எழுப்பி கேட்டாக்கா இது ஜனநாயக நாடு, தூங்கறதுக்கு கூட உரிமை இல்லையான்னு சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ரயிலே ஒரு ஜெயில் வரணும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? சார், என்னை பத்தி தயவுசா அப்படி நினைக்காதீங்க. அவசரத்துல ஏற வேண்டி வந்தது. என்ன வேணுமா கேள்வி கொடுத்துருங்க. 22 ரூபாய். சார், இந்த தர்மராஜன் தெரியுமா, சொர்க்கத்துக்கு போனாரு. போறப்ப இவர் வீட்டு கொல்ல பக்கம் வழியா தான் போனாரு போல இருக்குது. சரி சரி, உங்க டிக்கெட்டை கொடுங்க. யாரு கேக்குறீங்க டிக்கெட்டு? என்ன சார் நீங்க சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு டிக்கெட்டு கேட்டுன்னு
அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர் டிக்கெட் எடுங்க. டிக்கெட் வாங்காம தான் ரயில் ஏறாங்களா? என்னையா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்? நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஏறுறது பிளாட்ஃபார்ம், இறங்குறது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க வேற என்ன டிக்கெட் சார் வாங்குவாங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நீ கீழே இறங்கல, போலீஸ்ல என்டர் பண்ண. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தேடி நினைச்சுக்கிட்டேன். இறங்கியா கீழே? மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இறங்கியா கீழே? இறங்கியா? இங்கிலீஷ் தெரியல பாவம். பாத்தீங்களா சார் எப்படிப்பட்ட கேடிகளா இருக்காங்கன்னு? இன்னும் எவ்வளவு பெரிய அயோக்கியம் இருக்காங்களோ பரவாங்க, யாருக்கு தெரியும். இறங்கியா கீழே? ஐயோ விட்டுருங்க சார், யாரா பார்த்தா அசிங்கமா இருக்கு. இறங்கியா கீழே? இறங்கியா? ஓகேவா இருக்கீங்களா? ரொம்ப நாளாவது பார்த்து. பாஸ், அலங்காரம் போறவனை பார்த்தா சிஐடி மாதிரி தெரியுது. என்னையே நோட்டை பார்த்துட்டு இருக்கான். வா ஃபாலோ பண்ணு. குட் மார்னிங் சார். வணக்கம், நமஸ்காரம், வணக்கம். அடிய பேர் மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தா லாட்ஜின்னு கேள்விப்பட்டிருப்பேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கஸ்டமர் உண்டு. அதாவது இந்த ரோகம் வேணுமா சந்திரலோகம் வேணுமா அதெல்லாம் நம்ம ஹோட்டல் ரூம்களோட பேர் சார். ஒரு முறை என்டர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வெளி உலகத்தையே மறந்துடுவேன். ரொம்ப நல்லா பேசுறப்பா, உன் வார்த்தையே குடியிருக்கலாம் போல இருக்கு. சரி சரி, போடு போடு. நடந்தா அக்கிரமம் மெட்ராஸில் நடக்கப்படாது. யோ நம்ம கார் இதுல உட்காருங்க. ஐயா, இது காரா காரோட குழந்தையா? கேவலப்படுத்தாதே. ஆனந்தா லாட்ஜி அஸ்திவாரம் 3 லட்சம் வாங்குற கார். நாமதேயம் சங்கர். சங்கர். அட்வான்ஸ் 10 ரூபாய் எடுங்கோ. ஏயா ஆனந்தாராஜ் போர்டே எனக்கு காமிக்கல, அதுக்குள்ள 10 ரூபா கேக்குது. எழுதிட்டா பணம் கொடுத்துருவேன் அவருக்கு. இந்தாங்க ரசீது. பாரிஸ்ல இருந்து ஒரு லேடியை லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. அவளையும் அழிச்சுட்டு வந்துடுறேன். சேஞ்ச் இருந்தா ஒரு 4 days தரடா. அர்ஜென்ட்டா கால் சாப்பிடணும். அட்வான்ஸா? இது எந்த கணக்குல? நாகரிக உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமாச்சே. கொடுங்கோ, தந்துடுறேன். இதுயா இந்தா இப்படி. தேங்க்யூ. நம்ம கார் உட்காருவோம், வந்துடுறேன். யோ யோ, ராத்திரிலாம் ரயில தூக்கம் இல்ல. ஹோட்டலுக்கு போன உடனே தூங்கணும். சீக்கிரம் வா. காரு அது கதவு கையோட விடுமா நினைச்சேன். நல்ல வேலை. அலங்காரம், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவன் சிஐடியே தான். ஆமாம் பாஸ், எவனோ ஒருத்தன் அவன்கிட்ட நம்ம சைடே பார்த்து என்னமோ சொல்லிட்டு போறான். முதல்ல கார் யாருடையதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரை தொடர்ந்து போய் சிஐடியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே பாஸ். ஏன் டிரைவர் இன்னும் ஆந்தமன் ரோட்ல வரலையா? ஏன் பொம்பளை டிரைவர் இப்ப சடன் பிரேக் போடுறியே, முன்னாடி வந்து மூஞ்சி உடனே என்ன ஆகுது? ஆமா, எந்த முட்டா உங்களுக்கு கார் டிரைவர் சொல்லி கொடுத்தான்? லைசன்ஸ் வச்சிருக்கியா? நல்லா பாரு. அது வந்து நாய் லைசன்ஸ் ஆகும். நாய் லைசன்ஸ் ஆகுது. வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் யூ cannot mean. ஷட் அப். மேனர்ஸ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் வேற. ஆமா, இங்கிலீஷ் உங்க மெட்ராஸ்ல மட்டுமா இருக்கு, உலகம் பூராவும் இருக்கு. Stupid. You ought to be put in a lunatic asylum. என்னமா நானும் பாத்துக்கிட்டே சும்மா இங்கிலீஷ் டோன்ட்டோங்கிறீங்க. ஆந்தமான் கார் உங்க அப்பா மட்டும் சொத்து நினைச்சிட்டியா? நானும் மத்தவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீது வாங்கிட்டேன் தெரியுமா? யோ, மரியாதையா கீழ இறங்க போறியா இல்லையா? உன் ஹோட்டலுக்கும் என் காருக்கும் என்ன சம்பந்தம்? அடையும் 1000 தடவை வாங்கி அபூ சிந்தாமணியே கொஸ்டின் போட்டே கொடுத்தீங்க. பாலிஷா பேசி இல்ல போலீஸை கூப்பிடுங்க. போலீஸா? இரு இரு, நானே கூப்பிடுறேன். போலீஸ், போலீஸ், ஹெல்ப், போலீஸ். ஏன் சத்தம் போடுறேன்? பேசாம நான் கூப்பிட மாட்டேன். பாப்பா பாப்பா. ஒத்தைக்கால் பூசு உன் காலில் இருக்குமா? எமோ வெந்தயம் தூக்கி போக கூடாதா? அது காரை விடுறதுதான் ஃபாஸ்ட் நினைச்சா காசை விடுறதையும் ஃபாஸ்டா இருக்காங்களே. குமாரி உமா 14 அரஞ்சாம் மேஸ்திரி தெரு, மயிலாப்பூர், சென்னை 4. மிஸ் மயிலாப்பூரா? என்ன பாகவதர் வந்துட்டேல? மாமா
என்னம்மா ரயில்ல வர்ற சிநேகிதியை கூட்டு வர்றேன்னு போயிட்டு தனியா வர்ற? அவ வரவே இல்லப்பா. அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல 4 கீர்த்தனையும் 4 ஆராதனையும் முடிச்சுட்டேனே. ஆமாம்மா, பாவுதரு உனக்கா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. பாடத்தை ஆரம்பிங்க. சொல்றது சார் சார் சார், ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்னையா 10,001வது தடவையா பார்வதி அம்மாவுடைய விலாசம் கிடைச்சிருக்குதா? இல்ல சார், உண்மையான பார்வதி அம்மாவும் அவங்க புள்ளையும் திருச்சி மலவாச தெருவுல குடியிருக்காங்களாம். அத கண்ணாலே பார்த்துட்டு வந்திருக்கா நம்ம பழக்கட பஞ்சாட்சரம். முருகையா முருகையா, இந்த தடவையாவது இவங்க அவங்களாவே இருக்கட்டும். வாயா போய் பார்த்து வந்துருவோம். அம்மா நான் போய் பார்த்து வந்துடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஏமா பாட ஆரம்பிச்சுடலாமா? என்ன மேல் ஸ்டைல போறது? என்ன ஆச்சு? தலை சுத்துதே. தலை சுத்துறதா? தலை சுத்துதே. சுத்தப்படாதே. ராதா 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 வராதா? ஏன் வராது? காஃபி தானே. உங்களுக்கு காஃபி இல்லன்னா கர்நாடக சங்கீதமே வராதா? தத்து பித்துன்னு உளராத, இங்க வந்து பாரு. ஐயோ, என்ன சார், என்ன உங்களுக்கு? நன்னா சிரிச்சுட்டே இருந்தா பாடத்தை ஆரம்பிக்கும். நான் பாட ஆரம்பிச்சேன், வீல்ல கத்த ஆரம்பிச்சுட்டா. இருடா தாய் மேல போடுறேன்னு பார்த்தேன். வெட்டி போட்ட வாழை தட்டாட்டு சாஞ்சு விட்டு நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஐயோ உமா, என்னடியாச்சு? பாகவதர்வாள், இந்த மயக்கம் வழக்கமானதுதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இது எப்பவும் டியூஷனுக்கு பின்னாடி வரும், இப்ப முன்னாடியே வந்திருக்கு, அவ்வளவுதான். சங்கீத சஞ்சீவன் எப்பேற்பட்ட டிசீஸையும் நிவர்த்தி பண்ணிடும். அதை பத்தி நீ ஏன் தோலப்படுற? இப்ப வரேன். என்ன மயக்கம் டி 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 என் தரை கண்ட ஊடல் என்ன மயக்கம் டி 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 டி. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. தால முடியவில்லை. உங்க குரலை கேட்டா அவ குறவலை நெரிக்கிற மாதிரி இருக்கு. உமா உயிரோட இருந்தா நாளைக்கு கூட அவளை சந்தோஷமா சாகடிக்கலாம். இன்று போய் நாளை வரடா. ஸ்ரீமான் ராமச்சந்திரன் சொன்ன வார்த்தை உன் வாயில மாட்டின்று லாட்டரி அடிக்கிறது. மிஸ்டர் ராஜரத்னம் பிள்ளை முதல் எம்.கே. தியாகராஜ் பாகவதர் வரை என்ன சர்டிஃபை பண்ணிருக்கா. பட் பரவாயில்ல, நான் இப்ப புறப்பட்டுறேன். பொடிடப்பா ஏன்டப்பா. இன்று போய் நாளை வாரேன். நிஜமாவா? ஐயோ பேசாதடி, அது திரும்பி வந்தா போகுது. அப்பாடா, அந்த கரடியோட பிர்காவை கேட்கும் போது என் காதுக்குள்ள சட்கா வண்டி ஓடுற மாதிரி இருக்கு. இதுவே உன் காதுல கத்தி இருந்தா உன் காதுல தேனாறு ஓடுற மாதிரி இருந்திருக்கும். இல்ல, நீ சுத்த ஓல்ட் மாடல். ஆமா, கார்ல பை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போயிட்டு வந்த? பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கா போயிட்டு வருவேன்? ஏண்டி மறைக்கிற? நான் ஏன் மறைக்கணும்? நீ என்ன என் உண்மையான வயசியா கேட்ட? சரிதான், நிறுத்து. போயும் காதல் பெருசா? இந்த பூஸ் தானே கிடைச்சது உனக்கு? ஆஹா, இது அந்த ஆளோட கூட்டு இல்ல. உன் எதிர்கால ஹஸ்பண்ட எனக்காக சஸ்பெண்ட் பண்ணாதம்மா. நான்சென்ஸ், தூக்கி எறியாத. அவசரப்படாத. அரப்பவன் மோதிரத்தை தொலைச்சிட்டாள்னு சகுந்தலிய துஷ்யந்தன் நீ என் சம்சாரமே இல்லன்னுட்டான். நீ இந்த பாட்டா ஷூவை தூக்கி போட்டா உன் காதலனும் உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவான். ஏய், நீ அதை கொடுக்க போறியா? கொண்ட. நம்மது கஷ்டப்பட்ட சொத்துல எப்படி போகும்? இதுதான் மிஸ் மயிலாப்பூர் விடா. மிஸ் மயிலாப்பூர், மிஸ் மயிலாப்பூர், யார் வீட்டுல? மிஸ் மயிலாப்பூர் ஒருத்தையுமே காணோம். யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு மிஸ் மயிலாப்பூர் குமார் உமா வேணும். உங்க பேரு? அங்கர். நான் நினைச்சேன் மிஸ் மயிலாப்பூர் மிஸ்டர் மயிலாப்பூர் தேடுதா? என்னடி காலங்காத்தால யார்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் மேடம். குட். அட நீரா, எங்க வந்து? என்ன சீனே மாறுது? துஷ்யந்தன் வாயில வர வேண்டிய கேள்வி சகுந்தலா வாயில வருது. அப்போ உமா இல்லையா, சகுந்தலையா? ஷட் அப். எதுக்காக வந்தீர்? என்னம்மா அது சுருக்கு சுருக்குன்னு பின்னோக்குற மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, இதனால்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னா போட்டிருக்கு. ஐயா, ஆரா
என்னாயிற்று மணி? நீர் வந்த காரணம்? அம்மா வீரமணி, உங்ககிட்ட உங்க பர்ஸை கொடுத்துட்டு போக வந்தேன். பாத்தியா ராதா? என் பர்ஸேதான். யோ, நீர் பிக் பாக்கெட் தானே? கேள்வியே தப்பு. நான் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? திருடாம என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்க திருடாம ஏன் பூட்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஓஹோ, இப்பதான் புரியுது. பூட்ஸ போட்டுட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறது, பர்ஸ் திருப்பி கொடுக்க வர மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுறது, அப்படிதானே? அம்மா அரஞ்சாமே சித்தரு, இந்த கண்ணா அப்படிதான் பேசாதே. நாக்கு இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் பாய்ங்க லாக்கப்புக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? கவர்ச்சியா பேசவும் கத்துக்கிட்டு இருக்கீர். ஏமாத்துறவங்களுக்கு சாமர்த்தியம் அதிகமா தான் இருக்கும். என்ன செய்யறது? இந்த நாகரிக உலகத்துல நான் ஒரு ஏமாளி. இங்க ஒவ்வொரு செலவு மடிப்பிலையும் ஒரு சதி மறைஞ்சு கிடக்கு. என்னமோ ஹரிச்சந்திரனுக்கு அட்வைசரா இருந்தவர் மாதிரி பேசுறீரே. என் கார்ல நீர் வந்து ஏற காரணம் என்ன? அது எங்க அம்மா செய்த தவறு. என்ன வஞ்சம் தெரியாததான் வளர்த்துட்டாங்க. அதனால்தான் அந்த பாவி வைகுண்டம் பிரிச்ச வளர வந்துட்டேன். இந்த பாரு, ஆனந்தா ராஜ்ய தங்கறதுக்கு அட்வான்ஸ் கேட்டேன், கொடுத்தேன். இதாண்டா காரு படுத்துக்க, அப்புறம் போகலாமா. நீ என்ன போல கஷ்டம்னு நினைச்சேன். அப்புறம்தான் மின்னல் வெட்டி இடி இடிச்சு மழையோ பெய்த. அப்ப புரிஞ்சுட்டேன். அடடா, உண்மை புரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். வெரி சாரி. அம்மா, இந்த ஒரு வார்த்தையை தாக்கில வச்சுக்கிட்டு ஊர்வமுக்கு போகாத. என்ன போல எல்லாரும் அப்பாவியா இருக்க மாட்டான். பார்த்துமா? காசு பணம் ஃபர்ஸ்ட் பத்திரமா ஏமா தரங்க. சந்தேகமா? ராதா, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல? எப்படி நீ கண்டுபிடிச்ச? இந்த காலத்துல கிடைச்ச 1000 ரூபாவை யார் திருப்பி கொடுப்பாங்க? ஆமா, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு விலை மதிப்பில்லாத உன் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரேடி. என்னடி வளர்ற? உமா, வாரண்ட் இல்லாம வந்து நுழைய அம்மினாடி காதல் போடி. உமா, குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வணக்கம். அடியார் பேரு மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ரோகம் சந்திரரோகம் எல்லாம் அட்டாச்சு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் உண்டு. கஸ்டமர் இல்ல, ஒரு கஷ்டம் தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாத்தி என்ற 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு 5 எடுத்து விடுவோம். அட அயோக்கிய பேர, ஓ அக்கிரமத்துல எனக்கு மங்கா கொன்னுடுவா உன்னை. எதா வந்த அம்மா, இந்த படத்துல நீ அடிச்சது என் இதயத்துல அடிச்ச மாதிரி இருக்குமா? அக்கா, ஆட்ட மும்முரத்துல தெரியாம அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா. அம்மா, இவ்வளவு பிரியமுள்ள தங்கச்சியை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட? 18 வருஷமா உன்னை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீ எங்க இருக்கிறியோ, என்ன செய்யறியோ? என்னக்கா இது? ஆட்டத்தை ஆனந்தமா பார்த்தாங்க, காசை கேட்டா காணாமலே போயிட்டாங்களே. ஆமாண்டா ராஜா, இந்த காலத்துல டிக்கெட் போட்டு கட்டடத்துக்குள்ள ஆனாதான்டா மதிப்பு. நம்மள மாதிரி நடு ரோட்ல அந்த மேனகையே வந்த ஆனா கூட ஓசில தான் பாத்துட்டு போவானுங்க. நம்ம தொழிலே ஆட்டம் கண்டு போயிடுச்சுக்கா. இனிமே அத மாத்த வேண்டியதுதான்டா. ராஜா, இந்தா நீ இங்கே இரு, கொஞ்சம் என் கைவரிசையை காமிச்சிட்டு வர. ஏமா பாத்து வரப்படாது? பாத்துட்டு தான் வர்றேன். நீ இல்ல பாத்து வரணும். ஆம்பளைக்கு அடக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காளைய நீ அடக்கி வைன்னு சொல்ற மாதிரி இருக்குது உன் பேச்சு. நான்சென்ஸ். யோ, நாகரிகமா பேசு. நாக்குல இருக்கிற நட்டு கண்டுடும். இடிச்சதும் இல்லாம இங்கிலீஷ் பேசலையா திட்டுற? நான் குரல் கொடுத்தேன்னா போறவன் வர்றவன் என் பக்கம் தான் சப்போர்ட்டா பண்ணுவான். இன்னைக்கு நான் முழிச்ச முகமே சரியில்லை. யோ கொயா, இங்க வா. அட வாய சவுடு வா. என்ன இது ஒண்ணு தானே? ஆமாமா, என்னதாமா? நல்லா பாரு, யாருக்காவது ஒண்ணுதுன்னு சொல்லடாத. இந்த காலத்துல திருடனுக்கும் நல்லவனுக்கும் டிஃபரன்ஸே தரலையா? அம்மா, 1 ரூபா குறையுதம்மா. 1 ரூபா குறையுதா? 1 ரூபா குறையுதா? ஆமாமா. ஓ, அந்த ரூபாயா? தோ கொடுக்குமா கொடுக்குமா. இன்னைக்கு என் வருமானமே இதான். இதே கொடுத்து நான் என்ன பண்றது? உன் அஜாகிரதைக்கு இந்த 1 ரூபா தான் அபராதம். திருநதும் இல்லாம உபதேசம் வேறையா பண்ற? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கியா? 1000 ரூபாயா இருந்தாலும் ஒரே 1 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கிய திருப்பி கொடுத்துருவேன். நான் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன். அது விழுந்த உடனே உன் வீட்டு தேடி வந்து கொடுத்துடுறேன். இந்தா உன் அட்டராசை எழுது. ஒண்ணு வேண்டாம் தாயே, ஆள விட்டா போதும். யோ, லாட்டரி அடிச்சா எங்கயா கொண்டு வந்து கொடுக்கறதே? அட பாவி,
அதிர்ஷ்டம் இல்லாத ஆளியா? டேய் தம்பி, கிடைச்சிருச்சுடா. அக்கா அக்கா, இன்னைக்காவது வயிறு நிறைய வாங்கி கொடுக்கா. அது எப்படி முடியும்? உனக்கு தான் உடம்பெல்லாம் வயிறாச்சே. யோ, இவனுக்கு 2 இட்லிய சாம்பார்ல குளிப்பாட்டி கொடு. எனக்கு ஒரு வாடி சாம்பார் மட்டும் கொடு. இட்லிய நாளைக்கு வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா தாயே, வாமா மவளே, கண்ணை இருட்டுது. புண்ணியம் பண்ணிருக்க, எண்ணம் தான் இருடக்கூடாது. அடைக்குது தாயே. ஆண்டவனுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். இல்லன்னா நீ போடுற சத்தத்துல அவர் தூக்கம் கலைஞ்சிருக்குமே. தாயே, போகட்டும் போகட்டும். நம்ம மாதிரி ஏழைங்கெல்லாம் சீக்கிரம் சேர்த்தாதான் நல்லது. அப்பதான் நம்ம பணத்தை காட்டி தர்ம பணம் சாமின்னு உண்டியல் குலுக்கி 2 பேர் மத்தியானம் ஆட்டம் சினிமா பாப்போம். அக்கா எனக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க. இந்த பாட்டி, யோ பாக்கி சில்லறைக்கும் இட்லி அந்த பாட்டிக்கே கொடு. ஐயோ பாட்டி உயிர் போகுது. நீ வீட்டுல போயிரு, நான் வேற ஒரு பாக்கெட் பார்த்துட்டு வரேன். போடா. இன்னைக்கு அப்பாவும் நானும் பட்டி தான் நினைச்சேன். கடவுள் படி வந்துட்டாரே. காசு கைலி கட்டிட்டு போகுது. யோ பாத்தனட விட்டுட்டு பாரு பாரு, உதவாக்கறேன். டைலர்ல நிறைய பணம் வச்சிருப்பான். பாவி, என் வாயில மண்ணை போட்டானே. இல்லையா பாலைவனா, இங்க வா. இல்லையா, இது உன் பர்ஸ் தானே? இல்ல, அது என் நிலைமை. ஏயா அரை காசு கூட இல்லாம ஏயா கடத்தருக்கு வர? வருதா? தெருவுல போற காசுக்கெல்லாம் உன் வாய் தான் வாசப்படி போட்டுருக்குது. என்னையா கேள்வி இது? யாரா சும்மா கேட்ட குடுப்பான ஐயா? இது கேக்குற காலம் இல்லையா, எடுக்கிற காலம். ஆனா நான் ஒரு நியாயத்தோட கொள்கையோட தான் எடுக்கிறேன். வர வர எதுலதான் கொள்கைன்னு இல்லாம போச்சு. திருடி பணம் சேர்க்கிறேன், இதுல நியாயம் கொள்கை வரையா? திருடி சேர்க்கணும்னா பெரிய இடமா பார்க்க மாட்டேன். தகர டப்பா வாங்கிட்டே எடுப்பேன். பரிசுல இருக்கிற ரூபாயில 1 ரூபாய் தான் எடுப்பேன். அட்ரஸ் வாங்கிக்குவேன். நான் கட்டி இருக்கிற லாட்டரி சீட்டு விழுந்துருச்சுன்னா வண்டியோட திருப்பி கொடுத்துருவேன். உன் பக்கத்துல நியாயம் இருக்கலாம். ஆனா வயசு வந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறதுல பாதுகாப்பு, மரியாதை, கௌரவம் எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதா உனக்கு? பின்ன என்னையா பண்றது? எனக்கும் நாதி இல்ல, கண்ணு தெரியாத எங்க அப்பாவும் நானும் காலம் தள்ளுறதுதான் எப்படி? உனக்கு தேவையான பணத்தை யாராவது கொடுத்துட்டா அப்ப திருட மாட்டியா? எவையா இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமா? கேக்குதான் கிட்ட வந்தியா? நான் என்னமா நினைச்சிட்டேன். அப்படியே கொடுத்தாலும் அந்த பணத்துக்குள்ள கேவலமான எண்ணம் புதஞ்சிருக்கும். என்ன கூட அப்படிதான் நினைக்கிறியா? யார் யா கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? படப்படன்னு பேசுறத பார்த்தா யோகிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரி திருன்னு விழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியும் இருக்கியா? என் பார்வையும் அப்படிதான். கண்ணை பார்த்தா பயமா தான் இருக்கும், ஆனா மனசை பார்த்தா மகாத்மானே சொல்லுவேன். ஒரே 1 ரூபா இருந்தா கூடியா எங்க அப்பாவுக்கு பண்ணும் பாலும் வாங்கணும். சரி தர. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்காரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவரே. அவருக்கு கண்ணு இருந்தப்பா என்ன கடும் பாடுபட்டு வளர்த்தாரியா. சரி பணம் தர, முதல்ல உங்க அப்பா போய் பார்க்கலாம். மர்மயோகி மாதிரி தவறான் பாத்தீங்களா? தப்ப விட்டு இருந்தாலும் பாராட்டு கூட்டம் வேறையா போடுறீங்க. பல்ல உடப்பேன். ஆமா, போன காரையாவது பாத்தீங்களா? அதுக்கு முன்னே ஓட்டிக்கிட்டு வந்தாலும் அதே கார் தான் பாஸ். அதே கலர் தான் சார் பாஸ். அதே நம்பர் தான் பாஸ். அதே கார்னா அதே நம்பர் அதே கலரா தான் இருக்க முடியும். புரியுது புரியுது. 2 பேர் திட்டம் போட்டுதான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்குது. அலங்காரம், நீ போய் எப்படியாவது அவ வீட்டுல வேலைக்கு சேர்ந்து சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்தா உடனே எனக்கு தகவல் கொடு. ஒளிச்சர்றேன் ஒளிச்சர். ஓகே பாஸ். ஆள்தான் மக்காரு காதுமா. மிஸ்டர், கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க? பேசினா அந்த காத்துலயாவது காது ஓடுமான்னு பாக்குறேன். வயிற்று வலிய மடியில கட்டிக்கிட்டு விருந்துக்கு போன மாதிரிதான் கொடுமை. நான் கை பிடிக்கட்டுமா? ஆங்க பிடிக்கட்டுமா கேட்டா என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சும்மா லொட 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 இல்ல. ஐயோ, இடியா அடிக்குதே. அது இடி அடிக்கல, உன் பேச்சினுடைய எதிரொலி. தலை வலி. மழையே வந்துடும் போல இருக்கே.
இப்ப ஒட்டி நிப்பீங்க, அப்புறம் கட்டி பிடிப்பீங்க. எல்லாத்துக்கும் மழை ஒரு சாக்கு. ஊர்ல ஒரு தூத்த போடக்கூடாது. உடனே கன்னி பொண்ணு எங்க போறான்னு கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு தெரிய வேண்டியது. மிஸ்டர், ஜாக்கிரதை, இதெல்லாம் அஜாக்கிரதை. நான் பேசுறேன், நீங்க உத்தரவு போட. உத்தரவா? மழை நேரத்து சத்தம் போட்டா தவறைன்னு பாம்பு ஓடியாகும். அதுதான் உத்தரவு இல்ல, உபச்சாரம். அப்பா அப்பா, வாசல்ல லாவணி நடக்குதுப்பா. இப்ப நடக்கிறது எரிஞ்ச கட்சியா எரியாத கட்சியாமா? இது நலஞ்ச கட்சிப்பா. ராமனும் சீதையும் மாதிரி 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. நீ என்னம்மா கதையே மாத்துற? ராமனும் சீதையும் எப்பம்மா நடுத்தருவுல தகராறு பண்ணிக்கிட்டாங்க? இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடியா இருப்பாங்க. நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுதுப்பா. படிச்சவங்களா? அப்ப நிச்சயம் அடிச்சுக்குவாங்க. பாவம், முழுக்க நனைகிறதுக்குள்ள அவங்களை உள்ள கூட்டிட்டோம்மா. சரிப்பா. கச்சேரி முடிச்சுதா? இப்பதான் களை கட்டி இருக்கு. ஐயோ, மழையில கண்டப்பட்டா சவுத்து போயிடும். உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப மழை விட்டுடும். நான் போறேன். இது பருவமழை. இப்ப ஒண்ணு நிக்காது, ரொம்ப நாள் ஆகும். இல்லப்பா ஐயாவே 10 படி காமிச்சாரு. நீ என்ன சொகா? வாமா போமா. Shut up. யுவர் மவுத். அப்பா, கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. உட்கார சொல்லம்மா. உன்னதாமா உட்காரு. முடியாது, உட்கார மாட்டேன். ஏம்மா? ஒண்ணு இல்ல, பள்ளிக்கூடத்துல பெஞ்சு மேல நின்னே பழக்கம். அண்ணாத்தே, 1000மே உன் பொஞ்சாதி அலங்காப்பிடாரியா இருந்தாலும் ஆம்படியா எனக்கு முன்னால உட்காருவாடா. ஏய், நீ யார பத்தி பேசுற? இல்ல, நம்ம பத்தி தான். என்ன அநியாயம்! யார் புருஷன், யார் பெண்ஜாதி? என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நீ பெண் ஜாதி, நான் புருஷன் ஜாதி. சொல்றேன். Shut up. நான் ஒண்ணும் இவருடைய பெண்டாட்டி இல்ல. என் வீட்டுக்காரி இப்படித்தான் சண்டை நடக்கிற சமயத்துல நான் உன் பொண்டாட்டி இல்ல, நான் உன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் என் வயித்துல கொட்டிக்கிறீங்க? நீருமா, நான் சொல்றேன். ஐயா, இவ என் பொண்டாட்டி இல்ல. ஆமா, நான் பொண்டாட்டி இல்ல. நான் இவளோட புருஷன் இல்ல. நான் இவரோட புருஷன் இல்ல, பொண்டாட்டி இல்ல. நான் சொல்றேன், நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் நீ பொண்டாட்டி பொண்டாட்டி இல்ல. இல்ல. நீங்க சொன்னீங்க. நீ பொண்டாட்டி ஆமா, இல்ல. நான் பொண்டாட்டி இல்ல. நான் உன் புருஷன் இல்ல. நீங்க நீ புருஷன் பொண்டாட்டி இல்ல. என்னதான் இருந்தாலும் வந்த விடுமா. பொட்டுன சத்தம் கேட்ட உடனே புருஷனை பொசுக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிச்சு பாரு. நான் புடிச்சுக்க. நீ ஒண்ணும் இன்ஜின் விடாத. தும்முனாலே எங்க வீட்டு தூணெல்லாம் ஆடும். வா, பத்திரமான இடத்துக்கு போலாம். வா நாத்தே. வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க உட்காருங்க. மழை ஓயிர வரலும் இங்கே உட்கார்ந்து சகாசமா சண்டை போடுங்க. நான் வரேன். ஏய், என்ன பாரு? நாத்து. என்னம்மா அக்கமா இருக்கு? ஏய், நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனோம், இதுக்குள்ளவா கதவை திறக்கிறேன்னுவேன். இல்லன்னத்தை பொம்பளைய பத்தி பொம்பளை கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, பொய்யா இருக்குமா? ஏய், நீ மரியாதையா கதவை திறக்கறியா இல்ல உடைக்கட்டுமா? ஏன் லபோதிபன்னு வச்சுக்கிற? புருஷன் இல்லன்னு பொய்யா சொல்ற? 1000 குடிசையில நுழைஞ்சு பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கார கிடைக்கிறது கஷ்டமே. என்ன மாக்கிறார் பாருங்க, சகிக்கல. 2 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு பந்து விளையாடுறீங்களே. Shut up. பத்தியம்மா, நீ சும்மா என்னத்த? நாம மழை ஓயறதுக்குள்ள சண்டை வாயணும், இல்ல தொண்டை முள்ளு உடைஞ்சிடும். ஏய் மட்டரகம், என்ன மிரட்டுற? இந்தா அவர்கிட்ட வாய் கொடுக்காத. எனக்கே பயமா இருக்கு. இந்த பாரு, நம்ம கௌரவமா இங்கே தப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணித்தான் தீரணும். வேற வழி? உங்க மொழி எனக்கு பெண்ஜாதிய நடிச்சு பழக்கமே இல்லையே. நான் மட்டும் புருஷா நடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னண்ணா ஆச்சா? அடி பாவி, சமையல் ஆச்சான்னு கேட்கிற மாதிரி கேட்கறாரு. என்ன ஏன் தப்பிடிக்கிறேன்? ஆரம்பி. சரி. அத்தா, என்னத்தா? உங்க மேல எனக்கு தாங்க முடியாத அன்பத்தா. அப்படித்தான் பத்தியா, நாங்க ஒத்துமையாட்டோம். கதை தரங்க. இப்படி இல்ல இருக்கணும். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? போட மாட்டோமே. ஏமே, உன் புருஷன் மேல உனக்கு அன்பு தானே? ஓ, கூட கூடையா அள்ளி கொட்டட்டுமா? அப்படின்னா கடவுள் சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம் சொல்லுங்க. அதுதான் முடியாது. அப்படின்னா 2 பேரும் இங்கே கேடாங்க. ஐயோ, இந்தமா இந்த இந்த ஐயோ, நல்ல வேலை நீ எங்க சம்மதிப்பேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? நீ சம்மதிச்சு அவர் கதவை தந்து விட்டுட்டா நான் எப்படி ஜாலியா இருக்க முடியும்? ஓஹோ, அதுவா உங்க பிளானு?
அதான் நடக்காது. நான் இப்பவே சம்மதிக்கிறேன். ஓஹோ, அதுவும் ஒரு வகையில லாபம் தான். என்னது? ஆமா, உன் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் யாரு? சங்கர் தான். அது இருக்கட்டும், சத்தியம் வேற பண்ண சொல்றாளே, என்ன செய்ய போற? இதுல என்ன பெரிய கஷ்டம்? மனசுக்குள்ளான்னு சொல்லிக்கிட்டு வாயால சத்தியம்னு சொன்னா போச்சு. அதான் பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஐடியா. சுமாராம்பா சமாதானம் தேவத, நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இந்தம்மா கேட்டுக்க. சத்தியமா? என்ன சத்தியமா? அது கொஞ்சம் திக்குவாய். சத்தியம் செய்யும் போது மட்டும் திக்கும். சத்தியமா? இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். பிரமாதம். ஆனா இது பத்தாது. கட்டுக்கழிச்சு நித்தியா இது சாரோடாட்டம் வச்சிருக்கேன். அண்ணாத்தே, இந்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த குங்குமத்தை வையே. கொண்டா அப்படி. குங்குமப்பட்டின் மங்களம் வச்சாச்சு. கவத்தர. சரி சரி, இந்தா இந்த பூவிய வை. பூவா? பூ வச்சே புண்ணியத்தாலே. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா ஆம்படி என் கால்ல விழுந்து கும்பிடு. கர்மம் கர்மம். நான் செய்ததெல்லாம் தப்பு. என்னது? இப்ப விடுதல தானே? ஒண்ணு குறையுதே. என்னது? ஓ, அதுவா? அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரணும். அது இல்ல அண்ணாத்தே, காது குளிர 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி. ஆமா, இது பெரிய பிருந்தாவனம். என்ன இருக்கு பாடுறதுக்கு? 4 பக்கமும் செவருதான் இருக்கு. வீட்டுக்குள்ள போகும்போது கத்திரி வெயில் மாதிரி போய் வெளியே வரும்போது அவ இட்லி சாம்பார் மாதிரி இறங்கி வருவது என்ன சுகமா இருக்குல்ல? இல்லையா பின்ன? என்ன சுகம், என்ன சுகம். உடனே காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே தேனில உப்பலாமா? போகலாமே. ஏன் டார்ஜிலிங்கே போகலாமே. ஷட் அப். அறையில தான் அவங்க வைஃப். அப்ப 50 நான் உனக்கு வைப்பா? நிறுத்துங்க. இனிமே என்ன தொடர்ந்து வந்தா நான் போலீஸ்ல சொல்லுவேன். ஐயோ, இப்ப என் காரை என்ன பண்றது? என்ன பண்றது? ஏறத்துக்கு வர வேண்டியதுதான். அது நீங்க சொல்ல தேவையில்லை. நான் போய் எங்க டிரைவர் அனுப்புறேன். இதுக்கு டிரைவர் தேவையில்லை, டிரைவர் தேவை. காய்ச்சி அள்ளிக்கிட்டு போகுது. என்னப்பா சங்கர்? அடே பாப்பா, வித்தவுட் டிக்கெட். நான் ரயில்ல டிக்கெட் இல்லாம போறேன். நீ கார்லயே கன்னி பெண்ணோட டிக்கெட் இல்லாம போறியே. ஆமா, காலையில ஒரு பெண்ணோட போனிய, அது யாரு? அந்த கூத்தையாப்பா கேக்குற? என்னப்போ சிஐடி நினைச்சுக்கிட்டு ஒரு ரவுடி கூட சிக்க வச்சுட்டா. நான் தப்பிச்சு வந்து பெரிய பாடா போச்சு. இப்ப போகுத இந்த வஞ்சி குடியாரு. இது வஞ்சி கொடியா? பாரு, 5 பஞ்சாகிட்டு போறா. என்ன வஞ்சி? அப்ப கவலைய வேண்டியது இல்ல. கண்டிப்பா நீ நெஞ்சில இடம் பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த காலத்து பொண்ணுங்க நோஸ் கட்ல ஆரம்பிப்பாங்க, ஆனா கடைசியில உன் ஃபேஸ் கட்டே கதின்னு கிடப்பாங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்துல எல்லாம் நான் ஒரு அனுபவ காடு. அதுல உலாத்துற என் காதல் முள்ளம் பண்ணி உள்ளதா இருக்குது. அறிமுகப்படுத்துறேன். இப்பதான் அந்த முள்ளம் டாக்டர் தப்பிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். ஒரு உதவி செய்ய, இந்த காரை தள்ளு, ஏன் முள்ளம் பண்ணிக்கிட்ட கொண்டு போய் ஒப்பிச்சிடலாம். காதலிக்கிறது நீ, கார சொல்றது நானா? சரிப்பா. அவனுக்கு ஏத்த தொழில் தான்பா கிடைக்குது. நம்ம தேடிக்கிட்டு இருக்க இந்த படுவாவை பாரு. இது பாவி இல்லையே, சாவி. அதுல சோழமயம் செதுக்கி இருக்கு, பாப்பா. இது அவனோட காரம் இருக்குன்னு நினைக்கிறியா? இருக்காது. கொலைகாரன் வெளிப்படையா தன் பேரை செதுக்கி வைப்பானா? இல்ல ஆளு பண்ணி கார் எவ்வளவு பழசு பாத்தியா? சாவியும் பழசாடல. கொலை செய்யறதுக்கு முன்னாடியே செதுக்கி இருந்தானா? சரி, கரெக்ட். இவன் அதே சோழமலைதான்றதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்குது? அவன் வீட்டுல போய் தேடி பார்த்தா ஆதாரம் நிச்சயமா கிடைக்கும். உடனே அம்மாவுக்கு லெட்டர் போட்டு அவனை பத்தி எல்லா விவரத்தையும் எழுத சொல்லணும். தந்தி அடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், சீக்கிரம் போய் சேரணுமே. லெட்டரே எழுதுவோம். எந்த அட்ரஸ் எழுத சொல்றது? கேரா போஸ்ட் மாஸ்டர் தான். சங்கர் கடைசி போட்டிருக்காமா? சங்கர் கடைசி போட்டிருக்கானா? சீக்கிரம் படிங்கண்ணா. பட்டணத்துல ஒண்ட ஒதுங்க கூட இடம் இருக்காதாமே. அவன் வெயில்ல நிக்கிறானோ, பனியில படுக்கிறானோ. நீ ஒரு பைத்தியம்மா. அவன் இரும்பையே முழுங்கி ஏப்ப விட்டுடுவா. நான் வந்த காரியத்தின் வெற்றி வாசல் தென்பட்டு விட்டது. அம்மாவின் கண்ணீருக்கு காரணமான துரோகி சோழமலையை பற்றி சில தடயங்கள் கிடைத்து விட்டன. அவனை பற்றிய எல்லா விவரங்களையும் அம்மாவை விட்டு விளக்கமாக எழுதச் சொல்லுங்கள். அது சோழமலையின் தலையை அம்மாவின் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க பேருதவியாயிருக்கும். வணக்கம். பாத்தியாமா? என்னமா இது? சிரிக்க வேண்டிய நீ அழறிய. அண்ணா அண்ணா, நான் இன்னைக்கே பட்டணத்துக்கு போகணும்.
அவசரப்படாதம்மா. இல்லைங்க இல்லைங்க, என் பிள்ளைய போய் பார்த்தாதான் என் உயிர் நிலைக்கும். இத பாருமா, சங்கர் ஒண்ணும் விவரம் அறியாதவன் இல்ல. அவன் இப்ப நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கிறான். அதனாலதான் எங்க நீ திடீர்னு புறப்பட்டு வந்துடுவோம் நினைச்சு அவன் விலாசத்தை எழுதாம கேரா போஸ்ட் மாஸ்டர் எழுதிருக்கான். இத பத்தியா? அதனாலதான் உன் கவலை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலத்துக்கு போட்டுட்டு நிம்மதியா இருமா. நான் சொல்றத கேளு, அவசரப்படாத. என்னங்க இது, என்ன சோதனை? உங்க மகன் அந்த மரண குழிக்கு பக்கத்திலேயே போயிருக்கானே. அவனை கைவிட்டுடாதீங்க. நம்ம குலவிளக்கு அணைஞ்சிடாம காப்பாத்துற சக்தி நீங்க செஞ்ச தர்மத்தின் கையில தான் இருக்கு. அவனை கைவிட்டுடாதீங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. திரௌபதி அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிற மாதிரி தையா தக்கான்னு ஆடிட்டு இருக்கிற. காலையில இருந்து இதே கோலந்தாங்க. முந்திரி கொட்டை திருகின மாதிரி இடுப்ப போட்டு திருகி திருகி தொலைக்கிறேன். இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கூல் ட்ரிங்க்ஸா? எனக்கு சாப்பிட தகுதி இல்லம்மா. இந்த வீட்டுல நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். உன் எஜமானிக்கே கொடு. என் தாகம் இந்த ட்ரிங்கால தீராதுப்பா. சீக்கிரம் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மியூசிக் டீச்சருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு பேப்பர்லயே விளம்பரம் வந்துரும். புது வேலைக்காரன் அலங்காரம் உங்ககிட்ட சொல்லல. அலங்காரம் வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தனே. ஆமாங்க, அது பத்திரமா பையில வச்சிருக்கேன். ஏடா, பத்திரிகையில போடுறது கொடுத்தனா பையில போடுறது கொடுத்தனா? அறிவு கெட்டவனே. இது என்னங்க செய்யணும்? இப்ப கேள்றா. இத பத்தியாமா, இதான் நான் கொடுக்கறதா இருந்த விளம்பரம். தேவை தேவை. ராவ் பகதூர் பசுபதி அவர்கள் மகள் உமா மகேஸ்வரிக்கு மேல்நாட்டு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டர் தேவை. அவர் வேதாந்தியாக இருப்பது மிக மிக முக்கியம். ஐயோ, வேதாந்தியா? வேதாந்தி தாமா ஒழுங்கா வேலையை மட்டும் பாப்பா. மார்ச் 6ஆம் தேதி நேரில் விண்ணப்பிக்கவும். எப்படி? ஐயோ, டாடினா டாடி. என்ன தாடியோ என்ன மீசையோ? சீக்கிரம் தாடி மிச்சி ஓட்டியா, முந்திக்க போறா. என்னையா இது, பால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு? என்ன பாரு, எரியுதா எரியும். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்க. விளம்பரத்தை பாக்கல, அசல் வேதாந்தி மாதிரி இருக்கணும். என்ன பாரு, மீச ஓட்டச்சுனா உலகத்தையும் சேர்த்து ஓட்டுறிய, எப்படி பாடுறது? ஹம்மிங் பாடு. ஏய், போன இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி சாப்பிடுறது? பத்தியா ஐடியாவும் நீயும். அண்ணாத்த, முதல்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கானான்னு பாரு. விருந்த பத்தி யோசிக்காத. உன் மீச என்ன ஷோக்கா இருக்கு தெரியுமா வாச்சாரே? மூக்கு கீழே தின்ன வச்ச மாதிரி இருக்குதியா? அண்ணாத்த, அந்த காலத்துல ரிஷி சிங்கர ஒரு பொண்ணு மயக்கலாம். இப்போ இந்த ரிஷி சிங்கர் ஒரு பொண்ணை மயக்க போறாரு. இந்த பால் கற்பகம், இந்த காதல் விஷயம் எல்லாம் என் சைட் பிசினஸ் தான். அந்த சோழமலையினுடைய தடயங்களை கண்டுபிடிக்கிறதுதான் என்னுடைய மெயின் பிசினஸ். ஜமாய் ராஜா, உன் பிசினஸ் ஒரு பயலால அசைக்க முடியாது. இந்த கண்ணாடி, இந்த தடி. அதையும் நீ சார். இந்தாங்க பேப்பர். இரு இரு, உனக்குள்ளா போட்டு அனுப்புறேன். நான் வேதாந்தி வேணும்னு விளம்பரம் கொடுத்தா அத்தனை உச்சந்திகளா வந்து நிக்குதே. அலங்காரம், இந்த மனித குப்பைகள் எல்லாம் கூட்டி வெளியே தள்ளிட்டு அதான் வெள்ளையா தாடி வச்சு ஒரு மாணிக்க நிக்குது பாரு, அதை கூட்டிட்டு வா. சரிங்க, போங்க போங்க போங்க. ஐயோ, அந்த தாடியா? ஏன் தாடி அவருக்கு தானே, நீ ஆடுற? அந்த தாடிய பார்த்தாலே எனக்கு தும்மல் வருதுப்பா. எனக்கு வரலையே. வாங்க வாங்க வாங்க. Glad to meet you. Cow husband. Cow husband என்னது? கவுன்னா பசு, ஹஸ்பண்ட்னா பதி, பசு பதி. உங்க பேர் அதானே? நீங்க பாட்ட மாத்திரம் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க, பேரெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாவே இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு. Your name please? ஹெட் வெயிட். தாடி மீசி எல்லாம் சேர்த்தா ஹெட் வெயிட்டா தான் இருக்கும்.
அப்படியா? இங்கிலீஷ் மியூசிக் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? நாங்க எப்படி நம்புறது? என்ன பார்த்து சந்தேகப்பட்ட முதல் ஆசாமி நீங்க தான். இருங்க, இப்ப காமிக்கிறேன். நான் எங்க கை வைக்கணும் அது இதான் சரிங்களா? ஏம்மா இது சாவா? ஆமாப்பா, இது சாவேதான். அது இது இதாப்பா. ஏம்மா இது பாவா? ஆமாப்பா, இது பாவேதான். இன்னொரு சா இருக்குப்பா, பெரிய சா. ஆமா ஆமா, இத வந்துட்டேன். நான் தாங்க மாட்டேன். எங்கப்பா போறீங்க? இன்னொரு சாவை காட்டுறதுக்கு என் தலையில கைய வச்சுட்டா? இந்த யாரு ஆயின்மெண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்து டெஸ்ட் பண்ணுமா. மாஸ்டர், ஆரம்பிக்கலாமா? என்ன மாதிரி வீடே கலகலன்னு ஆடி போச்சு. அப்பா, வண்டர்ஃபுல் மியூசிக், வண்டர்ஃபுல் டான்ஸ். இந்த வண்டர்ஃபுல் மியூசிக்க நான் நீடிக்க விட்டேன்னா வீட்டை டெண்டருக்கு விட வேண்டியதுதான். அப்பா, எனக்கு இந்த மாஸ்டர் தான் வேணும். அப்படியா? ஏயா தாடி, என்னையா ஃபீஸ்? நான் ஃபீஸுக்கும் சொல்லி கொடுப்பேன், ஓசிக்கும் சொல்லி கொடுப்பேன். நீ ஓசிக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். உனக்கு மாசம் 20 ரூபாய் தர்றேன். என்னப்பா இங்கிலீஷ் மியூசிக்? என்ன பொல்லாத இங்கிலீஷ் மியூசிக்? வினை தீர்க்கும் பெருமாளே, விக்னேஸ்வரா, இன்னைக்கு திங்கக்கிழமை விருத நாள். என் பிக்கு பாக்கெட்டு வேலைக்கும் விடுமுறை நாள். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பூஜைக்கு யாரையாவது வரவழைச்சு எனக்கு ஏதாவது குடுப்பியே. இன்னைக்கு யாரும் வரலையே, பவுரு பசிக்குதுப்பா. டேய் தம்பி, இங்கதாங்க இருக்கே. டேய், திங்கக்கிழமை திருடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சாமி ஒண்ணு சும்மா ஆடுமாடா. ஏண்டா நெக்கலா திருடுற வயசா உனக்கு? உண்மையை சொல்லு, யார்கிட்ட திருடுன? நான் சத்தியமா திருடலக்கா. யாரோ ஒரு பொண்ணு கார்ல ஏற ஆத்திரத்துல இத போட்டுடுச்சு. நான் எடுத்து குடுக்கறதுக்குள்ள கார் போயிடுச்சுக்கா. அதானே கேட்டேன். அடட, என்ன தக்கத்தக்கான் இருக்கு. தளத்தளான்னு இருக்கிறவங்க போட்டுக்கிறது போல இருக்கு. அட, இதென்ன? குமாரி உமா, அலங்கா மேஸ்திரி தெரு, மயிலாப்பூர். மயிலாப்பூர். ஏம்மா, உங்க அக்காவோட பிறந்த நாள் அதுவுமா நெக்லஸ் தொலைச்சிட்டு வந்திருக்கிறியம்மா. இது அபசகுனம் மாதிரி இல்ல? முருகையா முருகையா, இது உனக்கே சரியா ஐயா? கவலைப்படாதீங்கப்பா, அது எங்கேயும் போயிடாது. அது அக்காவே கொண்டாந்து நம்ம கிட்ட சேர்த்துடும் பாருங்களேன். சார், சார், இது உங்க நகை தானே பாருங்க. அட, நீயா? ஆமா, நானே தான். நம்ம வீட்டு நகைதாம்மா. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரியே அக்காவே நெக்லஸ கொண்டாந்து கொடுத்துருச்சு. அக்காவா? என்னம்மா சொல்ற? இல்லப்பா, இந்த திருமங்க நெக்லஸ கொண்டாந்து கொடுத்தது காணாம போன அக்காவே கொண்டாந்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஆஹா, இந்த பொண்ணு உனக்கு முன்னாலே தெரியுமா? ஓ, தெரியுமே. அதாவது ஒரு நாள் மழை பெய்யும் போது இவங்க வீட்டுல தங்கி இருந்தேன். ஆமா, தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்தாங்களா? யாராரு? இல்ல, அம்மா தங்கி இருந்தாங்கன்னு மரியாதையா சொன்னேன். ஆமா, இது யார் குழந்தைங்க? அதுதாம்மா காணாம போன என் மூத்த பொண்ணு. காணாம போச்சா? ஐயோ பாவம். கவலைப்படாதீங்க, நான் எப்போ தெருவிலேயே சுத்துறவ. உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுக்கறது ஏன் பொறுப்பு. அம்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது தெருவில் சுத்துற குழந்தைய கொண்டாந்துற போற. அது குழந்தையா இருந்தது 18 வருஷத்துக்கு முந்தி. இப்போ உன்ன மாதிரி குமரியா இருப்பா. ஏது ஏது, நானே சொல்லிடுவீங்க போல இருக்கே. என்ன வேணா தட்டி எடுத்துவீங்களே. அம்மா, உண்மையா சொல்ற? நீ வந்து இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்பா. வேண்டாங்க, இந்த உலகத்துல 2 ஜாதி மட்டும் எப்பவும் ஒத்து போகாது. 7 ஜாதியும் பணக்கார ஜாதியும். கோச்சிக்காதீங்க. நானும் உன் ஜாதிதாம்மா. நான் இந்த வீட்டுல வேலைக்காரன் தான். திருமங்க, இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம்மா, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நீ செய்த உதவிக்கு எங்க நன்றி. வா, ஓகே. என்னையா தாடி, என்ன தேடி இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பகவத்கீதை, பைபிள் அது மாதிரி
அருள் நூலோ அப்படின்னு அருள் நூலா அத்தனையும் அக்கவுண்ட் புஸ்தகையா அக்கவுண்ட் புஸ்தகம் அடாடாடா அடாடாடா வேட்டக்காரனுக்கு குறி மேல கண்ணுங்கிற மாதிரி வேதாந்திக்கு அருள் மேல கண்ணு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் பசுபதி, நான் படிச்சது கொஞ்சம் தான், படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிரமாதம் பிரமாதம். நீங்க ஒளிமரம் இல்லாம மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிடுறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பசுபதி, உங்க மனசுங்கிற பாழும் கிணத்துல மறைஞ்சு கிடக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர்ற பாதோள கிழண்டின்னா. ஐயோ 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 ஐயோ, என்ன வேதாந்தம் என்ன வேதாந்தம். இந்த பாருங்க, இன்னையில இருந்து எனக்கும் நீங்க தான் டீச்சர். மிஸ்டர் பசுபதி, இன்னையில இருந்து ஃபாதருக்கு வேதாந்த டீச்சிங், டாக்டருக்கு வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சிங். ஓகே ஓகே. யாரப்பா நீ பெரிய கில்லாடிப்பா, வட பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? போலாம் போலாம். இன்னொரு கரண்டி வெறும் என்ன எங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. ஏன்னா வீட்டு வரீங்க, வீட்டுக்கு ஆறாவது டாக்ஸிக்கு ஆறாவது. அந்த ஆளு என்ன கட்டிக்கிட்ட வரல, இடையில வந்து ஒட்டிக்கிட்டவர், மூஞ்சியும் முகரையும். அவர் சொல்ற அவனுக்கும் ஒரு ஜோடி கிடைக்கும். ஆமா, யார் அந்த தாடி? நான் தான் மியூசிக் டீச்சர். ஆமா ஆமா, இங்கிலீஷ் மியூசிக்ல இவர்கிட்ட இருக்கிற சரக்கு வச்சு ஒரு மியூசியமே வைக்கலாம். ஆமா. நமஸ்காரம். மெகா பஸ் யூ பஸ்ஸா? 2 நாடி பஸ். ஆமா, யார் இந்த மேடம்? மேடம் ஆகுது ஜன்னல் ஆகுது. மாஸ்டர் ஆ? ப்ளீஸ். ஓ thank you. இந்த பொண்ணு பேரு ஆ. மங்கை. ஓ மங்கை. ஹலோ மை கை கை இங்க வந்து உட்காருங்க. ஏமா இந்த ஆளை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பேச்சு சரியில்லை, மொழி சரியில்லை, கையு சரியில்லை. அவர் பெரிய வேதாந்திமா, தாடிய பார்த்தா ஆடியோ பார்த்தா தெரியல. வேதாந்திக்கு மட்டும்தான் தாடி இருக்க, வெள்ளாட்டு கூட தான் இருக்கு. ஐயோ, அது போல வெட்டாங்கயா. ஆமா. யோ தாடி, நான் போயிட்டேன். ஹலோ 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 கை ஆஜு கோயிங் கோயிங் இல்ல போயிங். போய். ஓஹோ. மிஸ்மா பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சாரி மாஸ்டர், இன்னைக்கு அக்கா பிறந்த நாள், அப்பா கூட கோவிலுக்கு போகணும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்தேனே போச்சு. டோன்ட் வரி மாஸ்டர், நானே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். இந்தாங்க. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? பாடம் நாளைக்கு சொல்லுங்களேன் மாஸ்டர். பிறந்த நாள் நாளைக்கு வச்சுக்கிட்டேன். சாரி, என்னால கால் வரைக்கும் நடக்க முடியாதே. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க போலாம் வாங்க. சச்சம் பாஸ் பாஸ், ஆளை பிடிச்சு மூட்டையா கட்டி கொண்டாண்டோம். அவருங்கடா. என்னடா அது? பாம்ப பிடிச்சிட்டு வாடான்னா நாக்கு பிடிச்சிட்டு வந்திருக்க. இந்த சோடி பயலுக்கு கோழி பை வேறையா? என்ன சோழி இங்கேயா தானா? எங்க போனாலும் இதான் சார் சொல்றாங்க, சோனி சோனி சோனின்னு. எனக்கு தெரியாதா? ஆமா, இந்த ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிச்சீங்க? யாரா மிலிட்டரி ஹோட்டல்ல சர்வரா இருந்தாங்களா? சிக்கன் ரோஸ்ட் பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி கொண்டாண்டாங்க. என்ன சார் நீங்க இங்க கத்தி என்ன நாயை பத்தி என்ன சார் பிரயோஜனம்? அங்கேயே மட்டும் என்ன பேச விட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? கதையே மாறி இருக்கும். அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்தை அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன். ஆமா, அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றீங்க, நீ அவன் கூட்டாளி இல்ல? என்ன சார் நீங்க நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே ஒழிய மண்டையில மூளை இல்ல சார் உங்களுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளியா? மூட்டை மூச்சு கூட தான் உங்க வீட்டுல கூடவே இருக்கும். மூட்டை மூச்சு உங்க கூட்டாளியா? உங்களை சொன்னாலும் தகும். ரயில்லையே 2 பேரும் மன விட்டு பழகி இருக்கும். மெயில் ஸ்நேகிதம். வெரி குட். அவனை கொல்லணும் நீயே, அது ஏன்? அவன் என் குடும்பத்தையே கெடுத்தவன் சார். என் அக்காவை லவ் பண்ணி கை விட்டான். அவ்வளவு அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான். அவமானம் தாங்க முடியாம கடத்துள்ளே இறங்கிட்டா சார். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. என்ன சார் நீங்க சாகிறதுக்கு சார்? ஆமா, எப்படி இதெல்லாம் அவனால தாங்க முடிஞ்சு? நான் பெரிய கேரக்டர் ஆக்டர் சார். இங்கிலீஷ் தெரியாது, குணச்சித்திர நடிகன். அதாவது உணர்ச்சியில அப்படியே உள்ள அடக்கி கார்க் போட்டு மூடிடுவேன். ஸ்நேகித மாதிரி பழகிட்டே இருப்பேன், காலை வாரி விட்டுருவேன். அவங்ககிட்ட அப்படிதான் சார் பழகிறேன். சபாஷ் சபாஷ். இனிமே நீ என் பார்ட்னர். எதுல சார் எதுல? அவனை கொலை செய்யறது. சார் படுகொலையில மட்டும் பார்ட்னர்ஷிப் கூடாது சார். அவனை கொல்றதுக்கு எல்லா ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். பசுபதி வீட்டுல பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கானே ஒரு வாத்தியார், அவன் தான் சீடியான்னு சந்தேகமா? ஆமா. ஏன்டா சந்தேகப்படுறீங்க சார்? ஒரு மூட்டை சர்க்கரை அவன் சிஐடியே தான். அப்படியா? முதல்ல அந்த பாட்டு வாத்தியாருக்கு வேட்டு வைக்கணும். சார்
அக்ரிமெண்ட் மறக்காதீங்க. நான் தான் அவனை கொல்லணும். இல்ல யாரையாவது விட்டு நல்லா அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. அவன் ஆவி பிரியறது என் கண்ணால் நான் பார்க்கணும் சார். இல்லாட்டி எங்க அக்கா காந்திமதி ஆத்மா சாந்தி அடையாது. கவலைப்பட, அவன் ஆவிய பிரிக்கிற உரிமையை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட நீ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொன்ன, என்கிட்ட நீ பேசுனது ஆக்டிங்கா இருந்துச்சு. சார் துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு சார். ஏன் மேல இருக்கிறீங்க? போய் இந்த ஆளை கொண்டாங்க. ஆமா, அவங்களை அனுப்பிட்டு நீ இங்க என்ன பண்ண போற? நான் போக மாட்டேன். இதை விட பாதுகாப்பான இடம் எனக்கு எங்க சார் கிடைக்கும்? நீ போறன்னா காரி முடியுமா? இவங்கெல்லாம் சோத்து பாத்திரம். சரி சார், ஒரு கண்டிஷன். இந்த ஒரு தடவை தான் போவேன், அப்புறம் எப்ப இங்கே தான் இருப்பேன். நீ போய் வெற்றியா காரியத்தை முடிச்சிட்டு வந்துரு. நம்ம வீட்டுல நீ பெர்மனன்ட் விருந்தாடி. ஐ விஷ் யூ சக்சஸ். ஓ, தேங்க்யூ. வாங்க போலாம். பாத்தீங்களா, சிஐடி வரா. நீ போய் கார் முன்னால படி. ஐயோ, அவன் கார் எம்எல்ஏ செத்துடுன்னு உன்னை புதைக்கணுமா இருக்கணுமா? நீ செத்து போனா சும்மா விட்டுருவா? என் தலைமையிலேயே ஒரு அனுதாப கூட்டம் நடத்த. போய் படுறா. உன்னை பார்த்த உடனே காரை நிறுத்துவான். அப்புறம் என்ன கதையா சொல்றேன்? எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டே இருங்க, நான் விசில் அடிப்பேன். எல்லாருமா பாஞ்சு அந்த சிஐடியை பேடி அடிச்சு போட்டுருங்க. புரியுதா? இப்ப எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கீங்க. நீ போய் படி. சரி வச்சா குடிச்சிட்டு இங்க வந்து படுத்திருக்கான். ஏப்பா நீ அந்த கூட சேர்ந்தாளா? ஏப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா கைலாசத்தை பார்க்க போறேன்னு? கைலாசத்தை உனக்கு காட்ட போறோம் சொல்லிட்டு வந்திருக்க. ரொம்ப வேண்டாம், வாங்க ஓடிடலாம். உன்னோட ஓடி வந்தா லேட் ஆகும். நான் முன்னால ஓடிடுறேன். விட்டுடுமா, அவன் பேய் அடிக்கிறான்.
அவளை கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்கா, மரியாதை எல்லாம் வந்துட்டா என்ன அர்த்தம்? அது இல்ல அவங்ககிட்ட பலி மட்டும்தான் எனக்கு. ஆமா என்னம்மா நானும் பாத்துக்கிட்டேன், சும்மா இங்கிலீஷ் தேங்கிறீங்க. ஆண்டவன் காது உங்க அப்பா மட்டும் சுத்தம் வச்சுட்டியா? நானும் மத்தவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீட் வாங்கி வச்சுக்கேன் தெரியுமா? என்ன இப்படி பாக்குற? என்ன சமாச்சாரம்? மாஸ்டர், உங்க ரகசியம் எல்லாம் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? இல்ல, அத்தனை பேரையும் நீங்க ஒருத்தர் அடி அடி நடிச்சு வரட்டீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ங்கிற ரகசியம் இன்னைக்குதான் புரிஞ்சதுன்னு அது சொல்றேன். வேணும் இல்ல, கண்ணைக்கு சிரம்போட பிறந்தா இல்ல, அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோல்ஸோட பிறந்தேன்னு தெரிய சொல்லிருக்காங்க. ஐயோ, அந்த தாடியை காதலிக்கிறேன். மூஞ்சி எல்லாம் முடி செடியாட்ட வளர்ந்துருக்கேன். அடி பைத்தியம், அந்த ஒட்டு தாடிக்குள்ள ஒரு அழகான உருவமே இருக்குடி. யார் தெரியுமா? யாருடி அது? அன்னைக்கு என் ஹேண்ட்பேக் கொண்டாந்து கொடுத்தாரு. அடடே, அந்த வத்தக்கால் புடிச்சா? ஆமாண்டியம்மா, அவரேதான். பாவம், எப்படியாவது என்ன அடையணும்னு இப்படி எல்லாம் வேஷம் போட்டு கஷ்டப்படுறாருடி. ஆஹா, இது காதல். அடே அப்பா, நடிப்புல அவரை யாரும் அடிக்க முடியாது போல இருக்கு. ஏன், நான் இருக்கேன். இப்ப பாரு, அவரை சும்மா பம்பர மாதிரி ஆட்டி வைக்கிறேன். சரி சரி, அவர் வர நேரமாச்சு. இந்த கடிதாசியை கொண்டு போய் பியானோ மேல வை. ராதா மேடம், ராதா மேடம், ஹவாயு எங்க அந்த உமா மேடம்? வணக்கம் வாத்தியார் சார், நீங்க உட்காருங்க, நான் போய் உமா அனுப்ப. ஒட்டாமே வச்சிருக்க. அட்ரஸ் இல்ல எனக்கு தான். டார்லிங்குமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு. டார்லிங்குமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு கன்னியே, எத்தனை நாட்களுக்கு உனக்கும் எனக்கும் இடையே இடைவெளி இருப்பது? தாம் பேசி. குட் மார்னிங் மாஸ்டர். மாஸ்டர், இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியல? பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னால அர்த்தம். அத கேக்க. இந்த பிசி பிசி அடடே, அத பாத்துட்டீங்களா? நானே உங்ககிட்ட காட்டலாம்னு என்னடியா? இருந்தேன். அது என் லவர் எழுதுனது. ஐயோ, என்கிட்ட சொல்றீங்க. என்ன பண்றது மாஸ்டர், எங்க காதல் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. அவ்வளவு முத்தி போச்சா? ஆமா மாஸ்டர், அவரை நீங்க பார்த்தா இதுவே லேட்டுன்னு சொல்லுவீங்க. இத நானே பார்க்கணுமா? ஆஹா, என்ன ஒரு ஆணழகன் தெரியுமா? சும்மா அலெக்சாண்டர் மாதிரி. ஓ மை டியர் பிசி. மாஸ்டர், அவர் சிரிச்சா சும்மா சில்ற கொட்டுற மாதிரி கலக்கல கலக்கல கலன்னு சத்தம். ஓஹோ, பல்லுலயே பாங்கி வச்சிருக்காங்க அந்த பாவி பையன். மாஸ்டர், ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? என்ன? இருட்டு வேளையில யாரும் இல்லாத சோலையில. நிறுத்து. பயத்து எரியுது. சார், சார், அவர்
என்ன அப்படியே தூக்கிக்கிட்டு போய் ஐயோ பஞ்சு 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 அடியா இது உன் ஒவ்வொரு வார்த்தையும் காத கூட இது அதுவா சார் பஞ்சுன்ன உடனே அவர் என் பசுமையான கைகள் பஞ்சு மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சது என் ஞாபகத்துக்கு வருது சார். ஐயோ முந்திக்கிட்டான் நான் பிதிக்கிட்டேனே சார் அவரை பிரிஞ்சுதே ஓ மை டியர் பிசி பாவி ஏன் பிசி ஒரே குத்த நீ தூசி ஆமா காத்து இந்த முண்டாட்டி நேத்து வந்து கொண்டு போறேன் டேய் இது இருவனை பாத்துக்கிறேன் சார் என்னுடைய எதிர்கால நாயகன் எனக்கு பொருத்தமானவர் தானான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? ஆசீர்வதிக்க கைய தூக்க வேண்டாமா? வாங்க சார் உங்களுக்கு அவரை காட்டுறேன். முடியாது இந்த பாரு நான் மட்டும் பார்த்தேன் எனக்கு இருக்க ஆட்டத்துல அடிச்சிருவீங்களா ஒன்னே முடியுமா உங்களை நீங்களே எப்படி சார் கொண்டுட முடியும்? என்ன சொல்றேன் அவரை பார்த்தா உங்களையே உரிச்சு வச்சிருக்கோம். இருக்கும் அயோக்கிய பையன் எந்த போய் வேஷம் போட்டான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் சார், உங்களை போல அவர் முகமுடி மனுஷன் இல்ல, அதாவது தாடி மீசை இல்லன்னு. வரப்படுங்க சார். முடியாது இந்த அயோக்கியத்தனத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லி. ஐயோ வேண்டாம் சார் வேண்டாம் சார், தெரியலன்னா உங்களுக்கு சூட் தச்சு போடுறேன் சார். கேவலம் சூட்டுக்காக என் மாட்டை கோட்டை விட்டுனா ப்ளீஸ் சார், இந்த கல்யாணத்தை நீங்க தான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் சார். நானா உங்க தலைமையில நாங்க சீர்திருத்த கல்யாணம் செஞ்சுக்கிறோம் சார். ஏன் தலைமையில புறப்படுங்க சார் ப்ளீஸ் சார். நான் சொன்னா கேளு. எல்லாம் மறந்துடுவீங்க. வாங்க சார். உமா ஐயோ உமா ஏன் இப்ப பார்த்த போறேன் உள்ளமா போயேன். ஐயோ அது எப்படி சார் முடியும்? ஐயோ லபரு 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 இத கேட்டு கேட்டு என் தலையை சுத்துது. ஐயோ 70 80 வச்சு கண்ணாடி இன்னும் வச்சுட்டேன். ராகவதா என்ன உண்மையான டாக்டர் நம்பி பையன் ஏமாந்துட்டான். உண்மைற நம்ம ஏமாத்துறதுக்காக இவன் ஏமாந்த மாதிரி நடிப்பான். ஓவர் டோஸ் பாஸ், இன்னைக்கு பூரா ஏந்திருக்க மாட்டான். மயங்கி கிடக்கும் போது தாண்டா இவனால நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது. என்னடா அவன் கிடக்கட்டும் பாஸ். பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கனா? கண்டுபிடிச்சிருக்கிறியா? பசுபதி ஒரு பிச்சைக்கார பையன். குடிக்கிறதுனா உளறது நீயா? நான் சொல்றத தயவு செய்து நம்புங்கப்பா. நம்பி நம்பித்தானடா இப்படி இருக்கிற. பசுபதி வெறும் பேப்பர் லட்சாதிபதி தான். உண்மையான முதலாளிய மாமுண்டிங்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். செத்து போன முதலாளியுடைய சொத்துக்களை எல்லாம் பசுபதி காப்பாத்தி வச்சுக்கிட்டு முதலாளி அம்மா பார்வதியையும் அவங்க மகன் சங்கரையும் கண்டுபிடிச்சு சொத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சங்கருக்கு தம் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி. பழைய கொலையாளி மாமுண்டி ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்து பணத்தை எல்லாம் தனக்கு கொடுக்கலன்னா பசுபதியை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது என் கண்ணால பார்த்தேன் பாஸ். வெரி குட். அன்புள்ள சங்கர், அம்மா எழுதியது. ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். அடிக்கடி கடிதம் எழுது. பசுபதி வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்காதே. அந்த பணமும் வேண்டாம், அதனால் பயமும் வேண்டாம். இப்படிக்கு பார்வதி அம்மாள். பார்வதி அம்மாள். ஏன் சிரிக்கிறீங்க? எவனாலும் செத்துட்டானா? புத்துக்குள்ள கைவிட்டா புதையில் கிடைக்குதுடா. அப்படி இருக்குதுடா என் அதிர்ஷ்டம். நீ சொன்னியே பார்வதி, அவன் சங்கர். அப்படிதான் இந்த கடிதம் கதறுது. இதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபமா? ஆஸ்திக்கு அதிபதி இந்த சங்கர். இனிமே இதை இங்க ஆயுள் கைதி. பசுபதி கிட்ட மாப்பிள சங்கரா போறது இந்த சுரேஷ். எப்படி ஐடியா? பிரமாதம் பிரமாதம்.
நான் அந்த பார்வதி இங்க கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சங்கர ஜாக்கிரதையா பார்த்து. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போதுமா? முருகையா, அது உனக்கே சரியாயா? அந்த முருகன் தான்ப்பா தகுந்த சமயத்துல சங்கர் அனுப்பி உங்க உயிரை காப்பாத்தினான். ஏம்பா, அந்த ஆபத்து வந்தவன் திடீர்னு அந்த சமயத்துல எப்படி இங்க வந்தா? ஆச்சரியமா இருக்குதே. அவரு வேற யாரும் இல்லப்பா, வேதாந்தி உருவத்துல வந்து சங்கீதத்தால உள்ளத்தை கொள்ள கொண்ட நம்ம மியூசிக் மாஸ்டர். அப்படியா? ஏமா, அந்த சங்கர உனக்கு முன்னாலே தெரியுமா? ஆமாப்பா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல அவரோட கைகள் தான் எனக்கு காவலா இருந்தது. ஏமா, அவ்வளவு நல்லவ இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வர காரணம்? அது என் மேல அவருக்கு இருக்கிற... போங்கப்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? நீ என்னம்மா சொல்ற? ஏமா, அப்படியானா நீ அவனே? ஆமாப்பா. அம்மா, நீ ஆமான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு என் ஆயுசையே பிடிக்கிற சக்தி இருக்குதுமா. அம்மா, நான் பெண்ணை வளர்க்கிறம்மா, அர்ச்சனை புஷ்பமா பாதுகாத்துக்கிட்டு வர்றேன். அதை பத்தியமா இந்த தெய்வத்தினுடைய பாதங்கள்ல தான் நான் சமர்ப்பிச்சாகணும். அப்பா, எப்பவோ செய்த முடிவுக்கு இப்ப நீங்க உயிர் உண்டாக்க நினைக்கிறது பெரிய தவறுப்பா. அம்மா, என்னுடைய எண்ணம் வலிமையானது, நியாயமானது, அதுக்கு தோல்வியே கிடையாது. அப்பா, என்னோட மனநிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எதுவா இருந்தாலும் சரி, என் எஜமா சரிகாசனத்தினுடைய மகனை தவிர வேற ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட முடியாது. என்ன மேனேஜர், வெற்றி அடிச்சிட்டீங்க. உங்களோட விடாமுயற்சியில் வெற்றி அடிச்சிட்டீங்க சார். என்ன சொல்றீங்க? பார்வதி அம்மாளோட உண்மையான விலாசம் கிடைச்சிருக்கு. ஆமா சார், திருச்சியில அவங்க காத்தமுத்துங்கிற வீட்டுல நான் தங்கி இருக்காங்க. சொல்லுப்பா. வேளா வேலைக்கு சாப்பிடாம பசியும் பட்னியுமா அரைஞ்சதுனால அவனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சுமா. கடவுளே, இப்ப எப்படி இருக்கப்பா? ரொம்ப சீரியஸா இருக்குதுமா. அம்மா அம்மான்னு அதறிக்கிட்டே இருக்கிறான். உடனே தாயார் கூட்டிட்டு வாங்க, இல்ல நிலைமை ரொம்ப மோசமா போயிடும்னு டாக்டர் சொல்றாருமா. ஐயோ அண்ணா, நான் இப்பவே புறப்படணும். தயாரா இருக்கு, சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நல்லா இருக்கணும்ப்பா. ஐயா ஐயா, நீங்க கடவுள் மாதிரி வந்து சேர்ந்தீங்க. அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை, எப்பாடு பட்டாலும் அவனை காப்பாத்தி கொடுத்துருங்க. யா காப்பாத்தி கொடுத்துருங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. அண்ணா, நான் வரட்டுமா? தைரியமா போயிட்டு வாமா. காத்தமுத்துங்கிறவர் வீடு இருந்தாருங்களே? ஆமா, என் பேரு தான் காத்தமுத்து. பார்வதி அம்மா இருக்கிறது இங்கதானே? ஆமா ஆமா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அவங்க சிங்கப்பூர் சரிகாசன சம்சாரம் தானே? ஆமா, அவங்களுக்கு ஒரே மகன் இல்லையா? ஆமா ஆமா. கூப்பிடுங்க, முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. அவங்க காலில் விழுந்து நான் பாத பூஜை பண்ணணும். அவங்க இப்பதான் பட்டணத்துக்கு போறாங்க. பட்டணம் போயிட்டாங்களா? ஏன் ஏன்? அவங்க மகன் சிநேகித வீட்டுல காய்ச்சல கலக்கான்னு சொல்லி தகவல் வந்தது. இன்னும் உனக்கு ஆசை போகலையா? எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமக்க போறனோ? முருகையா, நீ செய்யறது சரியா? தம்பி, தம்பி, எங்கப்பா சங்கர்? அதோ அம்மா, கிட்ட போறாத, சாக்கடிக்கும். அம்மா அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உனக்கு உடம்பு சரியில்லை. இவன் சொன்னா இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. இவனுக்கு நான் வைத்தியம் செய்யலாப்பா. என்ன வைத்தியர, இன்னும் உங்களுக்கு அந்த துள்ளல் அடங்கல. இந்த கொடுமையை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? பாவத்தின் சின்னந்தானே பணம். அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. அந்த பாவ சுமைய நான் சுமந்துட்டு உங்களை எல்லாம் ரட்சிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடு. ஏய், நலவாத பாவமே, பணம் பாவத்தின் அடையாளம். அதனோட பருவு தெரியுமா? பரவாயில்லையே, நிறைய படிச்சிருக்கிறியே. ஏன் புத்தா, உன் உடம்பை ஏன் கையால எழுதி நான் படிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. கடவுளே, கடவுளே,
எந்த பணத்தாலேயே மக உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு விலகி ஓடினேனோ அதுவே அதுவே வேற உருவத்தில் வந்து வதிக்குது. நான் என்ன செய்யட்டும்? சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டியே. ஆபத்து அக்னி அஸ்திரமா வந்து உன் மகனை வதைக்க போகுது. ஆறு வேடிக்கைய. நான் நினைச்சேன் கண்மூடி கண்டிருக்கிறதுக்குள்ள உன் மகன் இதே மாதிரி சாம்பல் ஆயிடுவான். தம்பி தம்பி உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதேப்பா, பண்ணிடாதே. ஐயோ அம்மா, உங்க கால தூசிக்கு சமாளம் இல்லம்மா. இந்த ஈன பெய்யோட காலை பிடிக்காதீங்க. எழுந்திருக்கம்மா. ஐயோ எழுந்திருக்க. தம்பி தம்பி, நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன். என் மகனை காப்பாத்து. உன் வாக்குறுதியை நான் நம்பலாமா? என் மகன் மேல ஆணை. அது போதும், அது போதும். வா நான் யார் தெரியுமா? பாவி, பணப்பே, நாணயம் கிட்ட நம்பிக்கை துரோகி. அதெல்லாம் என் குணாதிசயங்கள். நான் கேக்குறது நம்ம உறவை பத்தி. நான் யாரு? நீ யாரு? ஓ மக, அது மூத்த மக. அப்படி நான் சொல்ல, நீதான் சொல்லியிருக்க. அதனால சொல்றேன், மூத்தவன் தான் ஆஸ்திக்கு முதல் வாரிசு அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. பாவி, நீ ஒரு பேய் பிசாசா இருந்தா கூட சரிதான். சொத்து சுகம் எல்லாம் உனக்குதான். என் மகனை மட்டும் உயிரோட விட்டுடு. மனிதவாடியே வீசாது ஒரு காட்டுல போய் நாங்க 2 பேரும் பழிச்சுக்கிறோம். ஆஹா, என்ன இருந்தாலும் நீ ஒரு அருமையான தாய். ஒண்டர்ஃபுல் மம்மி. என்ன தாயின்னு சொல்ல கூட உனக்கு வாய் வருது. சொல்லித்தான் ஆகணும், வேற வழி. அப்பத்தான பசுபதிக்கு மேல நம்பிக்கை பிறக்கும், பணப்பட்டி வாய திறக்கும். நீ என்ன சொல்ற? உன் புருஷனுடைய. ஓ, ஐ எம் வெரி சாரி மம்மி, வெரி சாரி. எங்க அப்பாவுடைய ஆஸ்தியை நான் உன்கிட்ட ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பசுபதி கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போவேன். நான் தான் உன் மகன் சங்கர்னு அவன்கிட்ட நீ சொல்றது. நீயும் நானும் தாயும் மகனுமா நடிக்கணும். அதாவது அவனுடைய மக கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும், அதாவது அவனுடைய ஆஸ்திக்கெல்லாம் நான் சட்டப்பூர்வமா சொந்தக்காரனா ஆகிற வரைக்கும். அதுக்கு முந்தி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை வெளியிட்ட உன் மகனை அப்படி எல்லாம் செஞ்சிடாதப்பா. நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். ஆஹா, என் மாமனார் வீட்டுக்கு போலாமா? நேரமாவது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். எஜமா எஜமா, யாரோ பார்வதி அம்மா. பார்வதி அம்மாடா? ஆமாங்க, அவங்களும் அவங்க மகன் சங்கரா 2 பேரும் உங்களை பார்க்க வந்து. அப்படியா? முருகையா முருகையா, இப்பதான் இந்த 7 பேரை உனக்கு கருணை பிறந்ததாயா? முருகையா, இதெல்லாம் என்ன சொல்லுங்களே? உள்ள வாங்க, வாங்கம்மா, வாங்க. சௌக்கியமா சொல்லுங்களே. எஜமானுடைய உப்பத்தில் வளர்ந்த இந்த உடம்புக்கு சௌக்கியத்துக்கு என்னம்மா குறைச்சல்? அம்மா, நான் பிறவி எடுத்த பையனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கிறேன். உங்க கால் பட்டு தான் இந்த வீட்டுல தெய்வீக கலையே வந்திருக்கு. அம்மா அம்மா, என்ன வார்த்தைமா சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல கையை கட்டிக்கிட்டு பேசாம நிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலையுமே இல்லம்மா. ரொம்ப பெருமைப்படுத்துற சொல்லுங்களே. அம்மா, ஐயாவை கொலை செய்தது நான் தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல தாயே, இல்ல, அந்த கொடுமையை செய்தது சாமுண்டிங்கிற துரோகிங்க. அப்படியா? அட கடவுளே, நிரபராதியான உன்னை அவர்தான் தப்பா நினைச்சிட்டாரா? ஆமாமா, ஐயா சாகருக்கு முன்னாலே என்ன கூப்பிட்டு சோழமரே, அவசரப்பட்டு முடிவெடுத்து என் மனைவியும் மகனையும் எங்கேயோ அனாதையா அனுப்பிச்சுட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி பூரா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுன்னு கட்டளை போட்டாருங்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இத்தனைக்கு எதிர்பாராததுமா அது நிறைவேறிடுச்சு. இந்தாங்கம்மா உங்க ஆஸ்தி. சங்கர். ஏ, சந்தேகமா இருக்கா? இவன்தான் சங்கர். ஆமாமா,
சின்ன வயசுல நானே தூக்க முடியாத அளவுக்கு துள்ளுன்னு துள்ளுவாரு. ரொம்ப துருதுருப்பா சுறுசுறுப்பா இருப்பாரு. உலகம் ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணி நானும் சேஞ்ச் ஆயிட்டேன் இல்லையாம்மா? அதான் நீயே சொல்லிட்டேப்பா. தம்பி புது மாதிரியா வளர்ந்துருக்காருங்க. உங்களுக்கும் தம்பிக்கு இந்த ஏழையுடைய விண்ணப்பம். ஐயா சாகும்போது என் மகளை தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு கட்டளை போட்டாருங்க. அதை நிறைவேற்றினாத்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாருங்க. அதுக்கு என்னப்பா? வாங்க என் மகளை காட்டு. வாங்க வாங்க. உமா உமா வாங்க 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 வாங்க. இப்படி வாங்க. இப்படி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உமா இவங்கதான் இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பாருங்க என் எஜமானி அம்மா. இவங்கதான் அம்மா. இதான் என் மகன் உமா. உங்க காலடியில ஒப்படைச்சிட்டேன். அவளை காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்புமா. நமஸ்காரம் பண்ண அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா. தீர்காயுசாயமா. இப்படி உட்காரமா. எது வரைக்கும் படிச்சிருக்கம்மா? பிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்கேன். பாட தெரியுமாமா? ஓ. சோழமலை, உங்க மகளுக்கு படிப்பு மட்டும் இல்ல, நல்ல குணமும் இருக்கு. எல்லாம் உங்க ஆசைதாம்மா. உங்களுக்கு மருமகளா வர போகுது இல்ல. உமா இதாம்மா சின்ன எஜமா சங்கர். இவருக்கு தான் நீ வாழ்க்கப்பட போற. என்னப்பா இது? எப்ப பார்த்தாலும் என் கல்யாண பேச்சு தானா? நான் வரேன். அம்மா அவங்களுக்கு பிரயாண கலப்பாக்கும் கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு காசு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா. வாங்க போங்க மாப்பிள்ள. எஜமா நான் என் வேலையை முடிச்சுட்டேன். எஜமா என் வேலையை முடிச்சுட்டேன். என்னையும் கூப்பிட்டுங்க. நீங்க எந்த உலகத்துல இருந்தாலும் நான் உங்க நிரந்தர அடிமை. இவ்வளவு சீரியஸ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களே. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த மருந்தை கொடுத்தாகணும். இல்லன்னா ஆபத்து. டாக்டர், இங்க உதவிக்கு வேற ஆள் இல்ல. மருந்து வாங்கிட்டு வர இந்த பையனை கொஞ்சம் அனுப்ப முடியுமா? ஓயே ஆரம்பம் சீக்கிரமா எடுத்து வாங்கிட்டு வாடா. சரிங்க சார். என்னப்பா முக்காரா நோட்டே? பார்த்துப்போ டாப் எகிரிடும். சரிதான் போமா. அட பய 10 ரூபா நோட்டு தான். யோ யோ அட பாவி, 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு 9 ரூபாய் திருப்பி கொடுத்துடலான்னா போயிட்டானே. 9 நாள் பாவத்தையும் ஒரு நாள்லயே என் தலையில கட்டிட்டு போயிட்டானே. சரி ஒரு நாளைக்கு திருப்பி கொடுத்துருவோம். அட பய உடம்பு ரிப்பேர் போல இருக்கு. அதான் டாக்டர் சீட் வச்சிருக்கான். தாத்தா கற்பகா, இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்ச உதவிய மறுபிறவி எடுத்தாலும் மறக்க முடியாது. ஏழைக்கு ஏழை உதவும் இது மனுஷனா பிறந்த கடமை தானே தாத்தா. திருமங்கைய நான் பார்க்காமலே கண்ணை மூடிடுவோம் போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க நிச்சயமா பழச்சிக்குவீங்க. இல்லப்பா, என் நேரம் நெருங்கிடுச்சு. கற்பகா தாத்தா, நீ எனக்கு ஒரு வரம் தருவியா? நீங்க என்ன கேட்டாலும் செய்ய காத்திருக்கேன் தாத்தா. தம்பி, திருமங்கைய கைவிட்டடாதப்பா. தாத்தா சத்தியமா கைவிட மாட்டேன் தாத்தா. தம்பி, ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன். திருமங்க என் மக இல்ல. அப்படியா? ஆமாப்பா. யாரு பெத்த பொண்ணோ குழந்தையா இருந்தப்போ அத ஒரு திருட நகைக்காக ஆசைப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து கொல்ல போனா. நான் அவளை காப்பாத்தி கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேன். இப்ப நான் கண்ணை மூட போறேன். நான் இல்லைங்கிற குறை தெரியாம நீதான் அவளை காப்பாத்தணும். தம்பி, இதோ பாரப்பா, அவன் சின்ன வயசுல கழுத்துல போட்டிருந்த டாலை. திருமங்க திருமங்க. இருங்க தாத்தா, திரும்பங்க. எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். திரும்பங்க திரும்பங்க. உனக்காக நான் ஊர் புறா தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்கே என்ன செய்துகிட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு ஒரு கிராக்கியம் கண்ணுல கிடைக்கலையேன்னு பிள்ளையார் அப்பனை வேண்டிக்கிட்டேன். அவர் ஒரு பிள்ளையாரே எதிரில வந்தாரு. ஒரு டாஷ் அடிச்சேன். 10 ரூபா நோட்டும் டாக்டர் சீட்டும் கிடைச்சது. மீதியை திருப்பி கொடுக்கலாம்னா ஆளு கிடைக்கல. எப்படி கிடைப்பா? பாவச்சோளம் தலைமையில வேணும்னு எழுதி இருக்குது. என்னையா சொல்ற? உங்க அப்பா ஷாக் கிடக்கிறாரு. அவருக்கு மருந்து வாங்குற அந்த பையனை பணத்தோட நான் அனுப்பிச்சேன். அந்த பணத்தையே திருடி அவருக்கு அந்த மருந்தை ஒட்டாம செய்திருக்கீங்க. ஐயோ, இப்ப அப்பா எப்படி இருக்காரு? உனக்காக தான் அந்த உசுறு இன்னும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்பா 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 வந்துட்டேன்ப்பா. திரும்பங்க வந்துட்டேன். அப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அப்பா, ஏன்ப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இனிமே அவர் பேச மாட்டார் திரும்பங்க.
நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நம்மள விட்டுட்டு போயிட்டாரா? இனிமே பேச மாட்டாரா? அப்பா! 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 ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு பிடிக்கும்னு பொரி, கரும்பு, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தனே. கடைசியா உங்கள் வழி இருப்பதாப்பா. அப்பா! 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 திருவங்க, உன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு. நான் மருந்து வாங்க கொடுத்த பணத்தை நீ திருட. உங்க அப்பா உயிரியை நீ திருடிட்ட. கற்பகம், நான் பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன் திருட்டால உங்க அப்பா செத்த மாதிரி நீ எத்தனை பேர் சாவுக்கு உன் திருட்டு காரணமா இருந்தது. இனிமேலாவது இந்த பாவத்தை விடப்பட்டு நீ செய்த தவறுக்குள்ள அதுதான் பாய்ச்சி. இல்ல, இனிமே என் உயிரே போனாலும் திருட மாட்டேன், திருடவே மாட்டேன். இது சத்தியம். அப்பா, உங்க மேல ஆணையா சொல்றேன், நான் இனிமே திருடவே மாட்டேன்ப்பா. அப்பா! அப்பா! என்ன திருத்தறதுக்காக உங்க உயிரையே விலையா கொடுத்துட்டீங்களேப்பா. அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படி பாராதியா வாழ்வேன்? நான் எப்படி பாராதியா வாழ்வேன்? திருமங்க, இந்த கற்புல இருக்கிறவர்கள் நீ அனாதைங்க. உங்க அப்பாவுக்கு மரண திருவாயில் நான் கொடுத்த வாக்கு. உமா, இன்னொருத்தர் அறைக்குள்ள நுழையும் போது வரலாமான்னு கேட்டு நுழையிறதா எனக்கு வழக்கம். அந்த வழக்கம் எனக்கு உண்டு. ஆனா தன்னுடைய அறைக்குள்ள யாரும் தட்டிக்கிட்டு நுழையறது இல்ல. இது என் மனைவியுடைய அறை. மனைவி கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா? உமா, என்ன நீ வெறுக்க காரணம்? ஐயா, உப்பும் பாலும் ஒண்ணு சேர முடியாதுங்கிறது வெறுப்புனால இல்ல, இயற்கையே அதுதான். இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே என்ன வெறுத்தது இல்லையே. இதுல இருந்து நீங்க இன்னும் உண்மையான பெண்ணை சந்திக்கலங்கிறது தெரியுதே. ஓ உமா, உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டலன்னா அதே கயிறு சில உயிர்களுக்கு பாச கயிறா மாறிடுங்கிறத ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஐயா, கயிறு வியாபாரி, மிரட்டாதீங்க. நீங்க இந்த அறையில நிக்க என்னால அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்துருச்சு. நீங்க போகலாம், நீங்க போகலாம். உமா எனக்கு கழுத்தை நீட்ட மறுக்கிறா. இந்த சதியில உன் பங்கு எவ்வளவோ? ஐயோ, நான் ஒரு பாவமும் அறிய மாட்டேன். உனக்கு நான் 1/2 மணி நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள அவளை சரிப்படுத்து போ. நீ என்ன செய்ய சொன்னாலும் என் மனசாட்சி எல்லாம் கொன்னுட்டு செய்து, தயவு செய்து என் மகனை மட்டும் விட்டுடு. விட்டுடுறேன். முதல்ல எங்க 2 பேத்துக்கு திருமணம் நடக்கட்டும். சட்டப்படி சொத்து எனக்கு வரட்டும். பிறகு சங்கருக்கு சிறையிலே இருந்து கல்தா, உனக்கு இந்த எல்லையிலேயே இருந்தே கல்தா. இடையில ஏதாவது தகராறு பண்ணுன சங்கரை கைலாசத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணு கால வேண்டாவது நான் சம்மதம் வாங்குறேன். சொல்லாதே, செய் போ.